மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் ஆஸ்கார் மூவிஸ் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம நடிகர்கள், இயக்குநர்கள் பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்கள் படத்தில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம். குறிப்பாக வந்து கவுண்டமணி சார் பற்றி இன்னைக்கு பேசலாம் இல்லையா? பேசலாம். கவுண்டமணி அவர்கள் வந்து அவருடைய காமெடியில் நிறைய பாடி ஷேமிங் கருத்துக்கள் இருந்தாலும் முற்போக்கான கருத்துக்கள் நிறையா இருக்கிறது நம்ம நிறைய படங்களில் பார்க்க முடியுது. கவுண்டமணி அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேர் வந்து அவர் கவுண்டர் சாதியை சேர்ந்தவர், அதனாலதான் வந்து அந்த பேரோட அவர் வந்து அழைக்கப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மை அது இல்லை இல்லையா? உண்மை என்ன சார்? உண்மை அது இல்லை. அவர் வந்து முதல்ல வந்து நாடகத்திலேருந்து வந்த ஒரு சினிமாக்கு. நாடகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஷோ போச்சுன்னா அதை அப்படியே போய் முடிச்சிடணும், லைவாக பார்ப்பாங்க ஆடியன்ஸு. அங்கே வந்து இந்த ரீடேக்கு, செகண்ட் டேக்கு, இந்த சரியாக பேசலைன்னா இன்னொரு டேக்கு, இதெல்லாம் நாடகத்தில் இந்த வேலைக்கே இடம் இல்லை. எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டும் பேசிகிட்டு இருக்கும்போது கவுண்டமணி சாருக்கு வரும்போது அவர் டக்கு 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 டக்குன்னு யோசிக்காமல் கவுண்டர் அடிப்பாராம். கவுண்டமணி சார் நாடகத்தில் வேலை பார்க்கும்போது எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் டக்கு டக்குன்னு காமெடியாக கவுண்டர் அடிச்சிருவார் போல். அதனால் வந்து இவ்வளோ பிரமாதமாக கவுண்டர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கவுண்டர் மணி அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. நாடகத்தில் புக் பண்ணும்போது நம்ம கவுண்டர் மணியை கூப்பிடுப்பா, இந்த சீனுக்கு நல்லாயிருக்கும் அப்படி தான் கூப்பிட ஆரம்பித்தாங்க. அவர் சினிமாவுக்கு வரும்போதும் அதே கவுண்டர் மணிங்கிற பேரில் தான் உள்ளே வந்திருக்கிறாரு. ஆரம்ப காலத்தில் சிவாஜி கணேசனோடையெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காரு கவுண்டர் மணி. ரொம்ப சீனியரான ஆள். சினிமாக்கான வாய்ப்புகள் வந்து அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடல. பாக்யராஜ் சார் வந்து கவுண்டமணி சாருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தார். காரணம் என்னன்னா, ஒரு காலத்தில் எல்லோரும் ஒன்றா இருந்திருப்பாங்க போல். அந்த நட்பின் அடிப்படையில் பாக்யராஜ் சார் வந்து கவுண்டமணி சாரை வந்து பாரதி ராஜா சார்கிட்ட கூப்பிட்டு போய் 16 வயது நிலை படத்தில் வந்து ரஜினி கூட ஒரு கேரக்டர் இருக்கும்ல, இந்த கேரக்டர் நம்ம கொடுக்கலாம் சார் இவருக்கு, கவுண்டமணிக்கு அப்படின்னு சொல்லி. அப்போல்லாம் வந்து கவுண்டமணின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பேர் மாறிடுச்சு. கவுண்டர் மணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கவுண்டர் மணியாக இருந்த கவுண்டமணியாக மாறிட்டார். கவுண்டமணி பேர் வந்து அப்பயே மாறிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்டர் மணின்னு கூப்பிட்டு அப்படியே கவுண்டமணியாக மாறிட்டார். சினிமாவுக்கு வரும்போது எல்லாருமே அவர் வந்து கவுண்டமணின்னு தான் அடையாளப்படுத்தப்பட்டார் அவர் எல்லாரும் முன்னாடியும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பாரதி ராஜா சார் வந்து வேணாயா இந்த ஆள்லாம் வயசான ஆளாக இருக்கான், இதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி விருப்பம் இல்லை. 40 வயசு ஆயிடுச்சு அவர் உள்ள. 40-45 வயசு கூட இருக்கும். ரொம்ப சீனியர் ஆக்சுவலி அவர் அப்படின்னு பாரதி ராஜா சார் ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காரு பாக்யராஜ்கிட்ட. அப்போ பாக்யராஜ் சொல்லியிருக்காரு, இல்லை சார் ரொம்ப நல்லா பண்ணுவார், நல்ல ஹியூமர் சென்ஸ் உள்ள ஆர்டிஸ்ட்டு, நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி போட்டுக்கப்போ உன் இஷ்டம், நீ சொல்கிறது நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தான் கவுண்டமணியை வந்து ரஜினி கூட இருக்கிற கேரக்டரில் போட்டுக்கோங்க. ரஜினிகாந்த் ஏதாவது சேட்டை செஞ்சுருவார் அந்த படத்தில், அப்படியே நக்கலை ஏதாவது பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பார். அதில் தான் ரஜினியும் ஃபேமஸ் ஆனார். இது எப்படி இருக்குங்கிற ஒரே ஒரு டைலாக்ல ரஜினியும் ஃபேமஸ் ஆனார் அந்த படத்தில். அதாவது நல்ல ரசிகர்களால் வந்து உன்னித்து கவனிக்கப்பட்டார் அந்த படத்துலேருந்து. அதே மாதிரி ஒரு பக்கத்தில் வந்து பற்ற வச்சுட்டியே பரட்ட அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார். இந்த கேரக்டர் வந்து கிளிக் ஆயிடுச்சு. ஸ்லாங்கே நல்லா இருக்கும் அவர் சொல்கிறது. ஆமாம், ஸ்லாங்கே நல்லா இருக்கும். இந்த கேரக்டர் வந்து கிளிக் ஆயிடுச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சின்ன 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 வேடங்களுக்கு கவுண்டமணியை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சாலும் இந்த படத்தில் தான் அவர் வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறார். சின்ன கேரக்டர் இருந்தாலும். ஆமாம், இல்லை சின்ன கேரக்டர் நம்ம சொல்ல முடியாது சார். எந்த ஒரு சில கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடச்சி போயிடும். எந்த கேரக்டர் போய் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகும்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ கவுண்டமணி சார், ரஜினி சாருக்கு வந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரசித்த மாதிரி, கவுண்டமணியை வந்து பற்ற வச்சுட்டியே பரட்ட அப்படிங்கிறத ரசித்த மாதிரி, இப்போ சத்யராஜ் சார் கூட பார்த்திங்கன்னா காக்கி சட்டையில் தகடுங்கம்மா தகடு அப்படின்னு ஒரு டைலாக்கு ஃபயராக கிளிக் ஆயிடுச்சு. சத்யராஜ் சாரோட மார்க்கெட்டுக்கே பெரிய சப்போர்ட் பண்ணிச்சு. அதாவது டக்கு 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 டக்குன்னு சத்யராஜ் சார் கவனிக்கப்பட்டு பெரிய வில்லனாக பெரிய ஹீரோவாக மாறினதுக்கு அந்த சின்ன டைலாக் ஒரு காரணம். இப்போ ஜெமினி படத்தில் பார்த்தீங்கன்னா ஓ போடுன்னு ஒரு சாங்கு, அந்த ஒரு சாங் அந்த படத்தை தூக்கி நிறுத்திடுச்சு. விக்ரமோட ஏர்லி டேஸில் வந்த படம். இதே மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டு போகலாம் சார். இப்போ மன்மதராஜா பாட்டில் தனுஷ் ஆடி இருந்தார். அந்த பாட்டு பெரிய லெவலில் கிளிக் ஆனதுனால அந்த படத்துக்கே அது பெரிய ப்ளஸ் ஆச்சு, தனுஷோட கேரக்டருக்கே அது பெரிய ப்ளஸ் ஆச்சு. இந்த மாதிரி சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல ஃபயர் இருக்கும், எந்த டயலாக் மூலமாக கூட ஒருத்தர் வந்து பெரிய ஆள் ஆயிடுவான். இதெல்லாம் உதாரணமாக நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கவுண்டமணி சின்ன சின்ன கேரக்டர்லேயே நடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கவுண்டமணி சாருக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கவுண்டமணி சார் வந்து ரொம்ப நக்கல் பார்ட்டி. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். அது என்னென்னா, ஆரம்ப காலத்தில் வாய்ப்பு தேடி போவார் போல். கம்பெனியாக போகும்போது வாய்ப்பு கேட்கும்போது, நான் நல்லா நடிகேன்ப்பா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா, ஏன்பா தரமாட்டிங்களா, ஏன்பா நான் நடித்தா நீங்களாம் பார்க்க மாட்டிங்களா, ஆடியன்ஸ் பார்ப்பாங்கப்பா, நம்பி கொடுங்கப்பா அப்படின்னு தான் ஒரு
கிண்டலாக தான் ஒரு வாய்ப்பு கேட்கறது நக்கலா டேரக்டர்கிட்டே கேட்கறாரு. போய் அப்படி தான் கிண்டலாக கேட்பாரான். அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் பேசும்போது ரொம்பலாம் கிண்டலாக பேசுவாராம். அப்படியே தோளில் கை போட்டுட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் கூப்பிட்டு வந்து, அதாவது ஒரு சிகரெட் வாங்குறதுக்கு காசு இருக்காதான் அவர்கிட்ட. அவர் அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லுவாராம், "எப்பா ஒரு டீ வாங்குப்பா" அப்படின்னு சொல்லுவாராம். உடனே வந்து டீ வாங்கி, "அண்ணன் டீ வேணும்." "பா டீ வாங்கி கொடுத்துட்டா சிகரெட் யாருப்பா அவங்க அப்பா நான் வாங்கி கொடுப்பான், சிகரெட் வாங்குப்பா" அப்படின்னு வரான். அந்த மாதிரி கேட்குறது கூட ஒரு உரிமையாக கேட்டு வாங்கக்கூடிய, ஒரு நக்கலாக கேட்டு வாங்கக்கூடிய ஒரு கேரக்டர் சார் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கவுண்டமணி சார் வந்து. அதே மாதிரி அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே வராரு. ஒரு கட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஹீரோக்கும் கவுண்டமணி வேணுங்கிற ஒரு காலம் வந்துருச்சு. ரஜினிக்கும் வேணும், கமலுக்கும் வேணும், கார்த்திக்கும் வேணும், பிரபுக்கும் வேணும், சத்யராஜுக்கும் வேணும், விஜயகாந்துக்கும் வேணுன்ற மாதிரி ஒரு சீசன் வந்து கவுண்டமணி சாருக்கு ரொம்ப பிரமாதமாக கிளிக் ஆயிடுச்சு. அப்போ கவுண்டமணி சாரோட சம்பளம் நான் உண்மையாக சொல்கிறேன், நிறைய பெரிய ஹீரோஸ் அன்னைக்கு இருந்த ஹீரோஸை விட இன்னொரு மடங்கு ஜாஸ்தி வாங்கக்கூடிய அளவுக்கு கவுண்டமணி போயிட்டார். ஆனால் கவுண்டமணிகிட்ட ஒரே ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, ரொம்ப சின்சியராக இருப்பார், ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். இப்போ ஒரு ப்ரொடியூசருக்கு டேட்ஸ் கொடுத்துட்டாருன்னா அதை கரெக்டாக ஹானர் பண்ணுவார். 7 மணிக்கு ஒரு காலகட்டத்தில் வடிவேலு எப்படி நாள் கணக்கில் சம்பளம் வாங்கினாரோ, இப்போ யோகி பாபு எப்படி நாள் கணக்கில் சம்பளம் வாங்குறாரோ, அதே மாதிரி நாள் கணக்கில் சம்பளம் வாங்குறதே கொண்டு வந்ததே கவுண்டமணி தான். அப்போ 5 லட்சம் கொடுத்துருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஆனால் அவர் கரெக்டாக 5 லட்சம் வாங்கிக்கிட்டு காலையில் 7 மணிக்கு ஷூட்டிங்னா 7 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட். நடிகர்கள் கூட இப்போ நாள் கணக்கில் சம்பளம் வாங்கினதில்ல, இவர் தான் கிடையாது. நடிகர்கள் கிடையாது. ஏதாவது இந்த காமெடியனில் நாள் கணக்கில் சம்பளம் வாங்க ஆரம்பித்த முதல் காமெடியன் வந்து கவுண்டமணி தான். அந்த காலத்தில் நாகேஷ் ஸ்பீக்கில் இருந்தார். அப்படி இருக்கும்போது கூட நாள் கணக்கு சம்பளம்லாம் அந்த காலத்தில் கிடையாது. கவுண்டமணி தான் அதை இன்ட்ரடியூஸே பண்ணார் சினிமாவில். நான் நாள் கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு கரெக்டாக 7 மணினா 7 மணிக்கு வருவார் சார். பர்ஃபெக்டாக இருந்து 6 மணி வரைக்கும் நடித்து கொடுத்துட்டு பேக்கப்னு சொன்னோன்னே போயிடுவார். லஞ்ச் பிரேக் 1 ஹவர் விட்டா 1 ஹவரில் போய் சாப்பிட்டுட்டு திருப்பி ஸ்பாட்டுக்கு 2 மணிக்கு வந்து கரெக்டாக உட்காந்து நடிச்சு கொடுத்துருவார். ஆனால் அதுக்கப்புறம் வடிவேலு பண்ண டார்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டார்ச்சர். அது ஒரு 10 லட்சம் ஒரு நாளைக்கு வாங்கிக்கிறது. அவருக்கு வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வரதே 11 மணி. 11 மணிக்கு வந்துட்டு கேரவன்ட்டில் போயிடுவார். கேரவன்ட்டில் போய் அவர் சகாக்களோடு உட்காந்து கூடி கும்மால் அடித்து டிஸ்கஸ் பண்ணுவார். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு 12 மணிக்கு தான் இறங்கி வெளில வருவார் மேக்கப்போட. 12 மணிக்கு வந்து 1 மணி வரைக்கும் நடிப்பார். 1 மணிக்குள்ள நீங்கள் என்ன நடிப்பீங்க? ஒன்றுமே எடுக்க முடியாது. 1 மணிக்கு பிரேக் அப்படின்னோடனே உடனே டக்குன்னு திருப்பி கேரவனுக்குள்ளே போவார். அங்கே சாப்பிட்டுட்டு நல்ல நான் வெஜிடேரியன் அது இது எல்லா வகைகளையும் சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக கேரவனில் ஏசியை போட்டு படுத்துடுவார். 3-3:30 மணிக்கு இறங்கி வருவார். 6 மணிக்குள்ளே பேக்கப் ஆயிரும். 6 மணிக்குள்ளே நீங்கள் என்ன எடுப்பீங்க? மொத்தமே ஒரு ப்ரொடியூசர்கிட்ட 10 லட்சம் வாங்கிட்டு 4 அவர் தான் நடித்து கொடுத்தார். யார்? இது நம்ம வடிவேலு. ஆனால் கவுண்டமணி அப்படி இல்லை. காசு வாங்கினாரா சின்சியராக நடிச்சு கொடுப்பார். நான் வந்து நடிக்கிறேன், எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க, எத்தனை சீன் என்னை வச்சு எடுக்க முடியுமோ எடுத்துக்கங்க, நான் கோஆப்ரேட் பண்ணுறேன், எனக்கு கொடுக்குற காசு நீங்கள் கொடுக்குறீங்க, ஆனால் நான் வந்து உங்களுக்கு சின்சியராக நடித்து கொடுத்துறேன்னு நடித்து கொடுத்துட்டு இருந்தார். அதனால் கவுண்டமணிக்கு பணம் நிறையா வாங்கினா கூட கெட்ட பேருன்னு ஒன்றும் கிடையாது சினிமாவை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு வளர ரஜினி படத்துக்கு ஒரு படத்துக்கு கவுண்டமணியை போய் காமெடினா கேட்குறாங்க. அப்போ கவுண்டமணி சார் சொல்கிறாரு, எனக்கு வந்து இவ்வளோ சம்பளம் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு அவர் வாங்கிட்டு இருக்க சம்பளத்தோட 3 மடங்கு ஜாஸ்தி கேட்குறாரு. அந்த ரீசனால அவ்வளோ கேட்குறாரு. அதான் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் இதே தான் இந்த கேள்வியும் அவர்கிட்ட கேட்குறாரு. சார் என்ன சார் நீங்கள் இப்போ சம்பளம் இவ்வளோ தான் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வெளியில் கேள்விப்பட்டேன், நீங்கள் 3 மடங்கு சம்பளம் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவர் கவுண்டமணி சார் சொல்கிறார் நக்கலா, அதாவது ரஜினி படம்ல கொடுங்க அப்படிங்கிறாரு. சார் ரஜினி படம்னா அப்போ ஒன்று செய்யுங்க, நீங்கள் வந்து ரஜினியை வந்து காமெடினா போட்டுருங்க, என்னை வந்து ஹீரோவை போட்டுருங்க, நான் 1 பைசா கூட சம்பளம் இல்லாமல் நடிச்சு கொடுக்குறேன், எப்படி ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துமா, ரஜினி படத்தில் நடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி ரஜினின்னு பம்முவாங்கல்ல, ரஜினி சார் அப்படின்வாங்கள்ல, அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். கமல் படத்தில் நடிக்கிறோன்னா கமல் சார் உலகநாயனே அப்படின்லாம் பேசுவாங்கள்ல, அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். யாராக இருந்தாலும் சரி டோன்ட் கேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அதாவது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் சார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சினிமாவில் மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டார். அதாவது கவுண்டமணி சார் இல்லைன்னா படமே வியாபாரமாகாதுங்கிற லெவலுக்கு போயிட்டார். எல்லா நடிகர்களுமே அவரை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவர் மார்க்கெட்டில் வந்தோன்னு டிமாண்ட் பண்ணிட்டார், எனக்கு கொடுங்கப்பா, நீங்கள் ரஜினி படத்துக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்க, நான் இவ்வளோ பெரிய வியாபாரம் பண்ணுறீங்களே, எனக்கு இந்த சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதை நியாயப்படுத்தி கேட்குறாரு, அவ்வளோதான், தப்பாலாம் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக வளர்ந்து ஹீரோவாக நடிக்கிறது கூப்பிட்றாங்க கவுண்டமணி சார். அப்போ கூட என்ன சொன்னார்னா, நிறைய பேர் போட்டு அண்ணன் இதெல்லாம் வேண்டாண்ணே, ஹீரோவாலாம் நடிக்க போனீங்கன்னா உங்களுக்கு காமெடியனாக இருக்கிற மார்க்கெட் கெட்டு போயிடும். அதெல்லாம் ஒன்றும் கெட்டு போகாதுடா. இப்போ காமெடியன்னா நம்ம தலையில் வந்து கிரீடமாக வைக்க போகிறாங்க,
நான் நடிக்கிறேன்டா பாருங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து எதுக்குண்ணே இந்த ரிஸ்க் அப்படின்னும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா, டேய் என்னை போட்டு படம் எடுக்கிற ப்ரொடியூசரே ரிஸ்க் இல்லைன்னு நினச்சி வரான். நான் எதுக்குடா ரிஸ்க்குன்னு நினைக்கணும்? எனக்கு என்னடா சம்பளத்தை வாங்கிட்டு நடிச்சுட்டு வர போகிறேன். அதனால் நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டேன்டா. ஹீரோனா ஹீரோ, காமெடின்னா காமெடியன், குணச்சித்திரம் வேணா குணச்சித்திரம் வேணா இப்படி நடிச்சிட்டு இருந்தார். ஆவாரம் பூன்னு ஒரு படம் வந்துருந்துச்சு. வினீத் நடித்த படம் பார்த்தீங்கன்னா, அதில் அருமையாக நடிச்சிருப்பார். அது வந்து கிட்டத்தட்ட காமெடியனே கிடையாது அந்த படத்தில். படம் ஃபுல்லாக வந்து வில்லனாக தான் நடிச்சிருப்பார் அந்த படத்தில். அந்த லவ் எல்லாம் அவருக்கு பிடிக்காது, ஒரு மாதிரி கெடுத்து விடுற மாதிரி வில்லனாக நடிச்சிருப்பார். அந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷர்மிளா வந்து பயில்வான்றாங்கன்னா அதை தூக்கிட்டு சுற்றுவார். அவர் மேலே இருப்பார் கவுண்டமணி. மேலே இருக்கவன் பார்த்துப்பான்னும் போது அப்போ கூட மேலே இருக்கவன் பார்த்துப்பான்னு எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பார். இது சொல்லணும்னா இவர் சொல்லுவாராம், எவ்வளோ நிறையா மேலே இருக்கேன் பார்த்துப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ நிறைய இந்த பரணியில் நான் படுத்தே கிடக்கிறது, டப்புன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இறக்கி விடியா அப்படின்னு சொல்லுவாராம் பயில்வானை பற்றி. கிண்டல்லாம் அடிப்பார். எல்லாரையும் நக்கல் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் வந்து நேச்சர். அதே மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா நான் நேரடியாக பார்த்துருக்கேன். தீபாவளி, நியூ இயரு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும்போது, அவரோட பர்த்டே இந்த மாதிரிலாம் வரும்போது, இந்த யூனிட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்களா, 100 பேருக்கு ட்ரெஸ் கொடுப்பார். 100 பேருக்கும் அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காசெல்லாம் கொடுத்து அனுப்புவார். போய் ஜாலியாக இருங்கடா, இந்தாங்கடான்னு பிரித்து கொடுப்பார். அதாவது தான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பார். அந்த நேச்சர்லாம் வடிவேல்கிட்ட கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் கவுண்டமணி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 1000 டைம்ஸ் நல்ல நடிகர் தான் சொல்லணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த படத்துலேருந்து நினைக்கிறேன் செந்திலும் கவுண்டமணியும் பார்த்தீங்கன்னா கரகாட்டக்காரனில் இந்த வாழைப்பழ காமெடி இருக்குல்ல, அது 2 பேருக்கும் அந்த வீரப்பன் சார் அந்த காமெடி எழுதினாரு. சும்மா சாதாரணமாக தான் எதிர்பார்த்தாங்க. நான் சொன்னேன்ல, எது வேணாலும் சினிமாவில் வந்து உங்களை டாப்பில் கொண்டு போய் உட்கார வச்சிரும். அப்படி ஃபஸ்ட்டு கவுண்டமணி செந்தில் காமெடி வந்து நல்லா அழுத்தமாக செட் ஆனது கரகாட்டக்காரன்லேருந்து தான். அதுக்கு முன்னாடி வைதேகி காத்திருந்தாலேருந்தே அவங்க காம்பினேஷன் இருக்குது. ஆனால் இதுலேருந்து பயங்கரமாக பிக்கப் ஆகி கவுண்டமணி செந்தில் 2 பேரும் வேணும்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ செந்தில் மார்க்கெட்டுக்கு கவுண்டமணி சார் வந்து பெரிய உறுதுணையாக இருந்தார். செந்தில் அடிப்பார், குத்துவார், டே சுரக்கத்தலையா, வாழைமண்டத்தலையா, அது இதுன்னு போடுவார். தூக்கி போட்டு மிதின்னு மிதிப்பார். சினிமாவில் இவ்வளோ பண்ணுவார். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு, புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க. அது என்ன அப்படின்னா, எங்களுடைய ஃபாதர் எடுத்த சக்கரவர்த்தி படத்தில் கவுண்டமணி சாரை நாங்கள் வந்து கமிட் பண்ணுறோம். ஏன்னா அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி அது கார்த்திக் சார் ஹீரோவாக, பானுப்பிரியா நடித்தாங்க. தேவைப்பட்டுச்சு அன்றைக்கி ஹீரோவாக தான் ஒரு காமெடியன் வந்து பிஸ்னஸ்க்கு தேவைப்பட்டுச்சு. அவர் ஒரு பெரிய சம்பளம் கேட்டார். நாங்கள் ஓகே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னோம். அவர் சொன்னபடி கரெக்டாக வந்து நடித்து கொடுத்தாரு, எல்லாமே பண்ணார். ஊட்டியில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த படத்துலையும் சக்கரவர்த்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா டுடேயில் அப்படின்னு அடிக்கடி டைலாக் பேசுவார். அந்த டைலாக் இப்போ கூட பாப்புலரு. எப்போ பார்த்தீங்கன்னாலும் இந்த இந்தியா டுடேயில் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அது வி.கே. ராமசாமி கவுண்டமணியோட ஒரு காமெடி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஊட்டியில் கிளைமேக்ஸ் எடுக்கும்போது ஒரு நாள் வந்து லஞ்ச் பிரேக்கு கவுண்டமணி சார், வி.கே. சார், அப்புறம் எல்லோரும் யூனிட்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கவுண்டமணியோட அசிஸ்டண்ட்டு மேனேஜர் நினைக்கிறேன் ஒருத்தர் வந்து காதில் என்னமோ குசுன்னு சொல்கிறாரு. டக்குன்னு ஷாக் ஆகிறார். சாப்பாடு எடுத்து வாயில் வைக்க போனவர் சாப்பாடு அப்படியே போட்டு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டார். அது என்னென்னா ஒரு ரூமர் செய்தி, இந்த மாதிரி செந்தில் வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் செய்தி. அது நம்ம பேச வேண்டாம். நிறையா பிரபலங்களை பற்றி அடிக்கடி கிளப்பி விடுவாங்கள்ல, இதாகி போச்சு அதாகி போச்சுன்னு கிளப்பி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு செய்தின்னு வச்சுக்கோங்களேன். ஷாக் ஆகிட்டார். அப்புறம் உடனே அந்த மேனேஜரை கூப்பிட்டு, எப்பா போய் என்னன்னு பார்ப்பா, எங்கே இருக்குது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்லாம் கிடையாது, எஸ்டிடி பூத் எங்கே இருக்குன்னு பாரு, போய் என்னன்னு போய் விசாரிச்சு அவங்க ஒய்ஃப்கிட்ட பேசு, என்ன தகவல் இதுன்னு கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா அவர் போய் உடனே கார் எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணி போய் அதை வந்து தவறான செய்தி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு திருப்பி காரில் வந்து 1.25 மணி நேரம் கழித்து கவுண்டமணி சார்கிட்ட சொல்கிறார், சார் இந்த மாதிரி அது வந்து பொய்யான செய்தி, அது ஒரு ரூமர் தான் அப்படின்னோடனே அப்புறம் தான் அவர் ரிலாக்ஸ்க்கே வராரு. 2 மணி நேரமாக அப்படியே டென்ஷனாகவே உட்காந்துருக்காரு, ஒரு மாதிரி பதட்டமாக உட்காந்துருக்காரு. ஆனால் லைஃப்பில் அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்க. ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்காங்க சார். எப்படி சார் க்ளோஸாக இல்லாமல் இருக்க முடியும்? ஏகப்பட்ட படங்களில் செந்திலும் கவுண்டமணியும் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒன்றா நைட்டில் ஜாலியாக சீட் ஆடுறது, ஒன்றா வந்து சாப்பிட்றது, எல்லாம் ஜாலியாக இருக்கிறது, பேசுகிறது செட்டில், இவர் அவரை கிண்டல் பண்ணுறது, அவர் இவரை கிண்டல் பண்ணுறது. ஆனால் செந்தில் சார் எப்போவுமே கவுண்டமணி சாரை வந்து அண்ணன் தான் கூப்பிடுவார். அது வந்து ரியல் லைஃப்லேயும் அப்படி தான் அண்ணன் தான் கூப்பிடுவார். படத்தில் தான் அவர் தூக்கி போட்டு மிதிக்கிறாரு, கோவமாக திட்டுறாரு, எல்லாம் பார்க்குறவங்களுக்காண்டி ஜாலிக்காண்டி காமெடிக்காண்டி பண்ணுறாரு. ஆனால் ரியல் லைஃப்பில் நான் அன்றைக்கி நேராக பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, செந்திலுக்கு ஒன்றுன்னொன்னே டக்குன்னு பதறிட்டார். 2 மணி நேரம் கிட்ட சாப்பிடவே இல்லை சார், போட்ட சாப்பாடு அப்படியே இருக்குது. அப்புறம் வந்து மறுபடியும் சாப்பிடுங்க கவுண்டமணி அப்படின்னு சொல்லும்போது கூட, இல்லை சார் வேண்டாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு ஜூஸ் கொண்டு வந்து கொடுங்க, ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடித்தார். சாப்பிடவே இல்லை அன்றைக்கி மத்தியானம். அப்போ பாருங்கள் எவ்வளோ அஃபெக்ஷன் செந்தில் மேலே இருந்திருக்கோங்க.
இதெல்லாம் பப்ளிக்கு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் அடிக்கிறாரு ஒன்னோட ஒரு பகைமையாக இருப்பார்னு. ஆனால் வேறஸ் வந்து இதே ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். வடிவேலுவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அஃபெக்ஷன்லாம் யார் மேலேயுமே காட்டலை. ஏகப்பட்ட பேர் வடிவேலுடைய சாருடைய கேரக்டர் அது பெரிய ஆளாக வரும்போது ஏகப்பட்ட பேர் சார் வடிவேலுக்கு துணை நின்னாங்க, கூடவே இருந்து ஒரு குரூப்பாக சப்போர்ட் பண்ணாங்க. அந்த குரூப்போடைய கஷ்ட நஷ்டங்கள் வரும்போதெல்லாம், இப்போ ஒரு உதாரணத்துக்கு போண்டாமணியெல்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது அவரெல்லாம் கண்டுக்கவே இல்லை. கூட இருக்கிற எல்லாருமே வடிவேலை பற்றி நெகட்டிவ். ஆமாம், எல்லாருமே நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னா உண்மையும் அதுதான். கண்டுக்கவே இல்லை. நான் ஏன் கண்டுக்கணும், அன்றைக்கி நான் நடித்தாங்க, எல்லாருக்கும் சம்பளம் வாங்கி கொடுத்துட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு ஒதுங்கிக்கிறார். ஆனால் கவுண்டமணி அப்படி கிடையாது. கவுண்டமணி வந்து ரியலாகவே ஒரு அஃபெக்ஷனோடு இருப்பார். கிண்டல் நக்கல் கேலியாக பேசுவாரே தவிர யாருக்கும் வந்து மனசுலேருந்து தீங்கி நினைக்காத ஒரு கேரக்டர். வாயில் வரது படப்படம் ஜாலியாக பேசுவார், கவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பார். இதுதான் கவுண்டமணி சாரோடைய விஷயம். இன்னொரு விஷயம் நான் சொல்லலாம். அதாவது வந்து பக்கத்து வீட்டு ரோஜான்னு ஒரு படம் 82ல் கவுண்டமணி சார் வந்து ஏர்லி ஸ்டேஜில் அப்பாவுடைய படத்தில், அப்பா டேரக்டர் அந்த படத்தில் நடிக்கிறாரு. அப்போ நடிக்கும்போது அவர் எப்போவுமே டெவலப் பண்ணுவார்ல, அப்படின்லாம் அப்படின்லாம் சொல்லுவார்ல, இந்த மாதிரி ஏதோ சொல்லி நடிச்சிருக்காரு. அப்பா வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. 2-3 இதில் அப்படியே நடிச்சுட்டே இருக்கும்போது அப்போ கவுண்டமணிகிட்ட அடுத்த ஷாட் போகும்போது, ஏன் கவுண்டமணி நீங்கள் வந்து காலையில் சரியாக டிஃபன் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்டுக்காரு அப்பாக்கிட்ட. அவர் எதுவுமே புரியாமல், இல்லையே சார் டேரக்டர் சார், நான் சாப்பிட்டு தானே வந்தேன், நல்லா சாப்பிட்டேனே அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா சொல்கிறாரு, ஏன் வந்து நீங்கள் வந்து ஃபிலிமை திங்கிறீங்க, பசி இருந்தால் தான் ஃபிலிமை திம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ வந்து என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் நீங்கள் கப்புன்னு ஃபிலிமை திங்கிறீங்க, அகாங்கிறீங்க உகாங்கிறீங்க அதுங்கிறீங்க, ஏதாவது ஸ்டேட்டஸ் இன்மிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, அதுலேயே ஒரு 400 அடி ஃபிலிமை ஒரு நாளைக்கு தின்றுவீங்க போலையே அப்படின்னு அப்போ கிண்டல் அடிக்கிறாரு. அப்போ கவுண்டர் சார் நானே எல்லோரும் கவுண்டர் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் எனக்கே கவுண்டர் கொடுக்குறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சார் பிடிக்கலையா உங்களுக்கு, இல்லை வேண்டாம் கவுண்டமணி. அப்பா அது விரும்பலை. ஆரம்ப ஸ்டேஜில் அப்படி தான் இருந்தார், விரும்பலை வேண்டான்னு சொன்னபோது அதை கூட வெளியில் வந்து யூனிட்டில் வந்து பேசும்போது இன்னும் கொஞ்சம் காமெடி டெவலப் பண்ணியிருக்கலாம், டேரக்டர் அலோவ் பண்ணல அப்படின்னு வருத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அந்த யூனிட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஹியூமர் சென்ஸ் உள்ளவர். சில டேரக்டருக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம், எங்கள் அப்பாவுக்கு அது பிடிக்கல, அது வேறு விஷயம். ஆனால் அவர் பொதுவாகவே ஹியூமர் சென்ஸ் உள்ளவர். இன்னொரு காமெடியான விஷயம் சொல்லலாம். சக்கரவர்த்தி படம் நாங்கள் வந்து கவுண்டமணி சார் கமிட் பண்ணும்போது த்ரூ அவுட்டாக அந்த படம் ஃபுல்லாக வருவார். அது வந்து ஒரு வில்லன் பேஸ்டு காமெடி கேரக்டரு. அது ஒரு 2 நாள் டப்பிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டே டப்பிங்க்கு வராரு. ஃபஸ்ட்டு டே டப்பிங்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா டப்பிங் ஸ்டார்ட் ஆகாது. அவருடைய மேனேஜர் ஒருத்தர், அசிஸ்டண்ட் ஒருத்தர் கூட உட்காந்துருக்காரு. 2 பேரும் தான் அந்த டப்பிங் ரூமில் இருக்காங்க. ஸ்க்ரீனில் படம் ஓடுது. பார்த்துட்டு சிங்க் பண்ணி பேசணும்ல, அப்படி பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் பேசி ஒரு பிரேக் அப்படின்னு பேசினோன்னே கட் பண்ணி அடுத்த ஷாட்டுக்கு போகலாம், அடுத்த டைலாக் போகலான்னு ரிஹர்சலுக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு ரூமை திறந்து ஒரு ப்ரொடியூசர் வருவார் போல். அன்னைக்கு பிரபலமான இந்த ப்ரொடியூசர் எல்லாருமே கவுண்டமணியை தேடி வந்துக்கிட்டே இருந்தாங்க, அட்வான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ப்ரொடியூசர் வந்து சார் வந்து ஒரு அட்வான்ஸ் சார், 4 லட்ச ரூபா எங்கள் படத்தில், அவ்வளோ பிஸியாக இருந்தார் அப்படின்னோடனே உடனே வாங்கி அதை அந்த அசிஸ்டன்ட் சொல்ல வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லுவாராம். அதை விட பெருசாக இது காட்ட மாட்டார். வாங்கிக்கப்பா வந்துடுறோம் சார், எப்போன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்துட்டு டப்பிங் போகும். உடனே இன்னொருத்தர் வந்து சார் இந்த மாதிரி அப்படின்னா ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. செகண்ட் டே வந்து சரி சார் முடிஞ்சிருச்சா அப்படின்னா, நாளைக்கு ஒரு ஹாஃப் டே ஒர்க் இருக்கும் போல் முடிச்சிருங்க அப்படின்னு, இன்றைக்கே முடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கார் அப்பா. இல்லை சார் கொஞ்சம் த்ரோட் சரியில்லை. அப்படியா, பணம் வாங்கும்போது மட்டும் த்ரோட் நல்லா இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்பா கிண்டல் அடித்தார் போல். சார் எப்போவுமே நீங்கள் கிண்டல் தான் சார், நாளைக்கு முடிச்சிடறேன் சார் ஹாஃப் டேயில் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அடுத்த நாள் காலையில் கவுண்டமணி சார் வரதுக்கு முன்னாடி அப்பா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு, இப்போ ஒரு பெரிய காத்ரேஜ் புட்டா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு புரியல, என்ன டப்பிங் நடந்துகிட்டு இருக்கு, டேரக்டர் வந்து ஒரு காத்ரேஜ் புட்டு வாங்கிட்டு சொல்லாரு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சார் அப்படின்ட்டு இருக்கான் புரியாமல். இப்போ காத்ரேஜ் பூட்டு தெரியாத உனக்கு, போய் வாங்கிட்டு வாப்பா ஒன்று அப்படின்னு கேட்குறாரு. சொல்லியிருக்காரு. உடனே ஓடி போய் வாங்கிட்டு வந்திருக்கான். ஏன் டேரக்டர் கேட்குறாருன்னே தெரில. கவுண்டமணி சார் வந்து காலையில் 7 மணிக்கு டப்பிங்க்கு வராரு. வந்தோடனே மாமா என்ன போகலாமா கவுண்டமணி அப்படின்னு கேட்குறாரு. போகலாம் சார், ரெடியா அப்படின்னு. ரெடி தான் அப்படின்னு. உடனே அப்பா இன்ஜினியர் ரூம்லேருந்து எந்திரிச்சு போய் வெளியில் இந்த டப்பிங் ரூமை பூட்டு போட்டு சாவி எடுத்து பேக்கெட்டில் போட்டார். இன்றைக்கி யார் வராங்கன்னு பார்க்கலான்ட்டு, இன்றைக்கி யார் வராங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டார். வந்து டப்பிங் நடந்துக்கிட்டே இருக்குது. அவர் ஜாலியாக எடுத்துக்கிட்டார் கவுண்டமணி. இல்லை, அது அப்புறம் அவருக்கே தெரியாது, உள்ளே வச்சு போட்டிட்டாங்கன்னு. அசிஸ்டண்ட் ஒருத்தர் கூட இருக்கார், கவுண்டமணி ஒருத்தர் இருக்கார், உள்ளே வச்சு போட்டிட்டாங்கன்னு அவருக்கே தெரியாது. டப்பிங் நடந்துகிட்டே இருக்குது. 3 மணி நேரமாக கிட்டத்தட்ட யாருமே அட்வான்ஸ் கொடுக்க வரல. அட்வான்ஸ் கொடுக்க வரவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, வெளியில் நிற்கிறாங்க போல், பூட்டிட்டாங்கப்பா
டப்பிங் நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கவுண்டமணி வந்து ஒரு சின்ன கேப்பில் அசிஸ்டண்ட்டு கேட்குறாரு, ஏன்பா இன்னும் ஒரு அட்வான்ஸையும் காணா, நேற்றுக்கு ஒரு 7-8 அட்வான்ஸ் வந்துச்சு, இன்றைக்கி ஆஃப் டேவாக டப்பிங் பேசிக்கிட்டு இருக்கோம், ஒருத்தன் கூடயா வரல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ வந்து மைக்கை ஆன் பண்ணி, கவுண்டமணி யாருமே வரமாட்டாங்க இன்றைக்கி அப்படின்னாரான். ஏன் என்ன சார் அப்படின்னோடனே, நான் வந்து உங்களை வெளியில் காட்ரேஜ் போட்டு பூட்டிட்டேன், ரெஸ்ட் ரூம் போகணுன்னா திறந்து விடுவேன், டீ காஃபி சாப்பாடு கூல்ட்ரிங்க்ஸு வேறு உங்களுக்கு என்ன ஸ்பெசிலிட்டி வேணும்னாலும் ஆட்டோமேட்டிக்காக ரூமுக்கே வரும், நீங்கள் கேளுங்க அப்படின்ட்டு இருக்காரு. சார் என்ன சார் இது அநியாயமாக இருக்குது அப்படின்றாரு. அநியாயம் இல்லை கவுண்டமணி, கால் ஷீட் போகுது, நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு ஆளாக வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்போ டப்பிங்கை முடிக்கிறது, ரிலீஸ் தேதி வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, கோஆப்ரேட் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு நீங்கள் ஜாலியாக போய் எவ்வளோ வேணாலும் அட்வான்ஸ் வாங்குங்க அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லியிருக்காரு. கவுண்டமணி சார் வந்து சிரிச்சுக்கிட்டே அதை வந்து சந்தோஷமாக, அதாவது வந்து ஒர்க்கு அவ்வளோ டிவோட்டடான ஆள், அவரும் சீனியரான ஆள் இல்லை, அதனால் அப்பாவுடைய அந்த காமெடியாக அவர் பண்ணார். அது வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஓகே சார் உங்கள் டப்பிங்கை நான் இன்னொரு 15-20 நிமிஷத்தில் முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் சார், என்ன ஆளை விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங்கை முடிச்சிட்டோன்னே வெளில வந்து மறுபடியும் அடுத்த படத்தில் மீட் பண்ணானா, சாமி அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு போயிட்டார் போல். இது அப்பாவும் என்ன சொன்னார்னா, கவுண்டமணி தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுனால டிஸ்டர்ப் ஆகுது ஒர்க்கு, அதனால் ஒரு கான்சன்ட்ரேஷனாக பண்ணி டப்பிங் எடுக்க முடியல, அதனால் நீங்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னா, இல்லை நான் பெருசாகவே எடுத்துக்கல சார், எனக்கு ஒரு ப்ரொடியூசரோட பிரச்சனை என்னங்கிறது எனக்கு புரியுது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு காமெடியாக தான் எடுத்துக்கிட்டாரு. அப்பாவுமே வந்து பூட்டி வச்சு டப்பிங் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் அவருக்கும் கிடையாது. அதாவது வந்து பார்க்குறவங்களுக்கு இப்போ ஆடியன்ஸ் கேட்குறாங்கல்ல, இப்போ அவங்க ஒருத்தர் 4-5 பேர் கமெண்ட் பண்ணாங்க, ஓ பூட்டி வச்சு டப்பிங் பண்ணிங்களா, இப்படிலாம் ஆர்டிஸ்ட்டை டார்ச்சர் பண்ணிங்களா, அப்படி கிடையாது சார். தொழிலில் வந்து இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பெரிய முதலீடு தேவை. இந்த முதலீடு போட்டு படம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அதாவது நம்மளை மாதிரி சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 1 hour டப்பிங் கால் ஷீட், டப்பிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அவர் கால் ஷீட்டு 1 hour 2 hour 3 hour வேஸ்ட் ஆச்சுன்னா அது கால் ஷீட் பேசிஸில் வேஸ்ட் ஆயிரும். மிச்சப்படுத்த பார்ப்பாங்க, தப்பாலாம் கிடையாது. அப்பாவுமே வந்து தப்பான நோக்கத்தில் அது செய்யலை, கவுண்டமணி சாருமே அது தப்பாக எடுத்துக்கல, இதுதான் உண்மை. இதெல்லாம் நான் வந்து அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் அவங்க அப்பா பண்ணாருப்பா இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சினிமாவில் வந்து நிறைய பேர் இதெல்லாம் ஜாலியாகவும் பேசுவாங்க, அதே நேரத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாராம்ப்பா, கவுண்டமணியே பூட்டி வச்சுட்டாராம்ப்பா அப்படின்னு பேசுவாங்க. இதெல்லாம் நமக்கு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகுது. இந்த மாதிரி கராராக இருந்தால் தான் டயத்துக்கு படத்த முடியும், வேறு வழி இல்லை சார். கராராக இருந்தால் தான் இந்த தொழிலில் வந்து சர்வே பண்ண முடியும். அது பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒருத்தர் 2 பேரோட செய்கிற தொழில் கிடையாது, எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி வரணும். ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, அந்த படத்தில் கார்த்திக் சார் கொடுத்த டார்ச்சர்லேயே அப்பா ஏகப்பட்ட டென்ஷனில் இருந்தார். படத்தை எப்படா முடிப்போம், எப்படா வியாபாரம் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம், அதிலே இருந்தார். அந்த மாதிரி சிச்சுவேஷன் அவருக்கும். ரொம்ப நன்றி சார். கவுண்டமணி தொடர்பாக உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தையே எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.